கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 31:24 வசனத்தின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தைப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தை தொடங்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலை. இனிமேல் நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாளாக காத்திருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக கண்ணீர் வடிக்கிறேன், இவ்வளோ நாளாக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். கர்த்தருக்காக காத்திருப்போம். ஏன்னா நம்மை அவர் திடப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர் நிச்சயமாய் நம்மை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. அண்ணாருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. என்றைக்கு வார்த்தை வெளிப்பட்டதோ அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாகவே இருக்கவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்னும் அதிகமாக தேவனோடு கூட உங்களை இணைத்துக் கொள்வீங்களானா உங்கள் துக்கம் மாறும். நீங்கள் காத்திருக்கிறதுக்கான முடிவு உண்டாகும். தேவன் வைத்திருக்க நன்மையை அனுபவிக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டதுனால தான் ஆபிரகாம் அத்தனை வருஷம் காத்திருந்த போது கூட கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேர்ந்து முன்குறிக்கப்பட்ட அருளி செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவே காணும்படியாக ஆபிரகாமை தேவனை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக காணப்படுவோம். என நம் காத்திருக்கிற காரியத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளுகளாக காத்திருக்கும் பொழுது நமக்கான காரியம் வாய்க்கும். காத்திருப்பதற்கான முடிவை தேவன் அருளி செய்வார். காத்திருக்கிறதுக்கான நிச்சயத்தை கொடுத்து ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தை பெருக பண்ணி வார்த்தை நிறைவினால் வாழ வைக்கிற தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சும்மா காத்திருக்கிறேன்னு சொல்லாதபடிக்கு காத்திருக்கிற காரியத்தில் தேவ சித்தத்தை அறிந்து வார்த்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம காத்திருக்கிறதுக்கான முடிவை கொடுத்து நம்மை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு உங்கள் வார்த்தை வெளிப்படுத்தி அவரை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை நிறைவினால் கனப்படுத்துவீராக. அவருடைய காத்திருக்கிறதுக்கான முடிவை கொடுங்க. கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு அவளை திடப்படுத்தி அவளை இருந்ததை ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிற நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்திருக்கிற காரியத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க, கிருபையை நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.